சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு சிங்கிகிரி உக்ரநரசிங்க பெருமாள் திருக்கோயில் நிர்வாக குழு உறுப்பினர்களே, தலைவர் அவர்களே, இந்த சிங்கிகிரி பாத யாத்திரை விழாக்குழு தலைவர் அவர்களே, உபதலைவர் அவர்களே, உறுப்பினர்களே, நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அன்பர் காதிபோல் திரு சுப்பிரமணியம் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கிற பக்தர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை கொள்கிறேன். நரசிங்க பெருமாளை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு உத்தரவு. போன வருஷம் நரசிங்க பெருமாளை பற்றி திருமங்கையாழ்வார் பாடின அகோபிலம் பாசுரங்களை சேவித்தேன். 10 பாசுரங்கள் அவசரமாக 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுமேன்ட்டு வேகமாக முடித்தேன். அதனால் 10 பாசுரங்கள் எடுத்துக்க கூடாதுங்கிற முடிவோடு வந்தேன். ஒரே ஒரு பாசுரம் தான். இந்த முறை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 2ஆம் பத்திலே 4ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. 4 வரி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது, எப்படி பாடப்பட்டது அப்படின்னா, நம்மாழ்வாருக்கு நாயக நாயகி பாவம் வந்துடுது. அதாவது நம்ம ஆழ்வார்களுக்கெல்லாம் தன்னை பெண்ணாக பாவித்து கடவுளை கணவனாக பாவிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதுக்கு பேர் தான் நாயக நாயகி பாவனை. இப்படிலாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்ன இப்போ ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் சொல்லணும், இது என்ன இது என்ன அப்படின்னு. தன்னை நாயகியாகவும் கடவுளை நாயகனாகவும் நினைக்கிற பக்திக்கு பேர் நாயக நாயகி பாவனை. இதில் ஆண்டாளுக்கு இந்த சிக்கல் வரல. ஏன்னா ஆண்டாள் பிறக்கும் போதே பெண்ணாக பிறந்துட்டான், பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா பொம்பளை தான். ஆனால் திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் போன்றவர்கள் எல்லாம் பராங்குச நாயகி, பரகால நாயகி அப்படின்னு சொல்லி ஒரு பாவனையிலே தன்னை பெண்ணாக பாவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். பிறப்பினுடைய பௌருஷத்தினாலே. புருஷத்துவம் அவர்களுக்கு பிறவியில் இருந்தது. இப்போ நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பெருமாள் மேலே காதல் கொண்டு அந்த பெருமாள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுகுறாளாம். இப்போ ஒரு தன்னை பெண்ணாக கற்பனையாக பாவிக்கிற போது, கற்பனையாக அந்த பெண்ணுக்கு ஒரு தாய், அந்த தாய் பெருமாள் கிட்ட முறையிடுறாளாம், என் பொண்ணுடைய உள்ளத்துக்குள்ள புகுந்தது நீ, அதை நீ பண்ண தப்பு. ஏன்னா மனிதர்கள் எப்போவுமே பெருமாள் மேலே பக்தி தாமே கொள்றது இல்லை. ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படி, எனக்கு பெருமாள் மேலே ரொம்ப பக்தி வந்துருத்தோம் அப்படி. அவன் எப்போ நம்ம மனசுக்குள்ளே புகுறானோ அப்போ தான் நமக்கு பக்தி வரும். இப்போ நமக்கெல்லாம் நரசிங்க பெருமாள் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாகிங்கன்னா அது நம்ம பெருமை இல்லை. நம்ம எல்லாம் புள்ளி போட்டான், சரி இவங்களை தூக்கணும் மேலே அப்படின்னு. பயந்துடாதீங்க, வைகுண்டத்துக்கு தூக்கணும். அப்படி ஒரு கடாட்சம் ஏற்படுகிற போது தாய் சொல்கிறாளாம், நல்லா இருந்த பொண்ணு நாங்கள் சொன்ன பேச்சு தான் கேட்கும், திடீர்னு பார்த்தா பெருமாள்னு பைத்தியம் பிடிச்சி போச்சு. அதுக்கு நீ தான் காரணம். அவள் உள்ளத்திலே காதலை உண்டு பண்ணினாய், ஆசையை கிளப்பி விட்டாய், அணைவது உன் கடமை அல்லவா, எவ்வளவு காலம்தான் அவள் ஏங்கிக்கிட்டு இருப்பா என்று மகள் சார்பாக தாய் வருங்கால மருமகன் கிட்ட சடவு புலம்பல், நீ பண்றது நல்லா இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு 10 பாட்டு பாடினார். அதுதான் இந்த 2ஆம் பத்திலே 4ஆம் பதிகத்திலே வர்ற பாட்டு. அதில் முதல் பாட்டில் பெருமாளுடைய எல்லா அவதாரங்கள் மேலேயும் எல்லா வியூகங்கள் மேலேயும் அவளுக்கு காதல்.
இப்போ ஆண்டாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் தான் ரொம்ப காதல். இங்கே நம்மாழ்வார் பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையுமே விரும்புகிறதாக. அதில் முதல் பாட்டில் நரசிங்க பெருமாள் மேலே அந்த நம்மாழ்வார் நாயகி காதல் கொள்வதாக பாவனை. அப்போ இந்த நம்மாழ்வார் பெண் என்ன பண்றாளா, ஆடி ஆடி அகம் கரைந்து. காதல் ஆட மாட்டாங்க, அந்த ஆட்டம் வேற, அது சினிமாவில் காட்டுறோம் பாருங்க அந்த ஆட்டம். இந்த ஆட்டம் பக்தியினால் ஏற்படுகிற பாவனை. ராமானுஜர் காலத்திலேயே அரையர் சேவை ரொம்ப பிரபலம். அரையர் சேவைன்னு ஒரு சேவை, ஆழ்வார் பாசுரங்களை பக்தி பாவனையோடு அபிநயித்து காட்டுங்க. காட்டுமன்னார் கோவிலில் நாதமுனிகளுக்கு பெருமாள் தன்னுடைய கிரீடத்தை வச்சு ஆரம்பிச்சு விட்டு, அது பக்தி நாட்டியம், அது டப்பங்குத்து இல்லை. அந்த ஆட்டத்தை சொல்கிறார். இப்போ கூட வரும்போது வழியில் பார்த்தேன், எல்லாரும் பக்தியோடு ஆடிக்கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு நர்த்தனம் அவளுக்கு தோன்றிவிட்டது. ஆடி ஆடி அகம் கரைந்து. இப்போ நம்ம கூட ஜால்ரா போட்டு பஜனை பாடினா ஒரு டான்ஸ் ஆடுறோம். இப்போ பார்த்தோம், பாட்டை கேட்குறவங்களாம் அதுக்கு ஏதாவது ஒரு டான்ஸ் போடுறாங்க. ஒரு வித்தியாசம், அகம் கரையில். இங்கே நம்மாழ்வாருக்கு அகம் கரைந்தது. இங்கே வெறும் டியூனுக்கு மட்டும் ஏற்ப டான்ஸ் ஆடுவாங்க, ஆடணும் போல இருக்கு. இது ஆட்டத்தின் காலம், பாட்டின் காலம். ஆனால் இந்த நம்மாழ்வார் பெண் உள்ளம் கரைந்தாள். எதனாலே கரைந்தாள்? பக்தியினால் கரைந்தாள். அவனோடு ஒன்றுபட்டாலே ஒழிய வாழ்வில்லை அப்படிங்கிற தரிக்க முடியாத நிலைமை. அப்படி அகங்கரைந்து இசை பாடி பாடி. இசை பாடினா என்ன இசைனா, நம்ம நாட்டில் மட்டும்தான் உலகத்திலேயே ஒரு அதிசயம், கர்நாடக சங்கீதம் என்று ஒன்று உண்டு. உலகத்தில் எல்லா நாட்டு சங்கீதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நாட்டு சங்கீதத்தில் உண்டு. சரி கம பத நிசா என்ற இந்த 7 சுரங்களை விதவிதமாக மாறி அமைச்சா பலவிதமான பாவங்களை தூண்டிவிடக்கூடிய ராகங்கள் தோன்றும். பக்திக்குன்னு ஒரு ராகம், வீரத்துக்குன்னு ஒரு ராகம், சோகத்துக்குன்னு ஒரு ராகம். உங்களுக்கு மனசு சாதாரணமாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ராகத்தை பாடினா ஒரு குறிப்பிட்ட உணர்வை தட்டி எழுப்ப முடியும். அது ஒரு பெரிய உளவியல் சவால். 20 ரூபா 30 ரூபா டிக்கெட் கொடுத்து சினிமா தியேட்டரில் போய் உக்காடுறான்ல, அவன் என்ன பண்ணி போடுறான்? இசையமைப்பாளர் சோக பாட்டை போட்டு அழுக வச்சு போடுறான். அது அழுக படம்னு கேள்விப்பட்டே உக்காடுறாங்க. நல்ல துயரமான படமாக, வா போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தா அவள் கதாநாயகி புளிஞ்சு விடுறா, இவ ஒரு பக்கம் புளிஞ்சு விடுறாங்க. அவள் புருஷன்காரன் கேட்குறான், அவள் காசுக்கு வாங்கிக்கிட்டு அழுகுறா, நீ காசையும் கொடுத்து இப்படி ஏண்டி அழுகுறீங்க? அப்போ இசையானது பக்தியை தூண்டும், சோகத்தை தூண்டும், வீரத்தை தூண்டும், நவரசங்களையும் தூண்டும். இங்கே பக்தி ரசத்தை தூண்டக்கூடிய இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி. கண்ணில் தண்ணி எப்போ வரும்? கண்ணில் மண்ணு பட்டா வரும், வெங்காயம் உரிச்சா வரும், அதாவது அடித்தா வரும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான கண்ணீர், பக்தி கண்ணீர், காதல் கண்ணீர், அதாவது தெய்வீக காதல் கண்ணீர். இந்த தெய்வீக காதல்ங்கிற வார்த்தையை கொச்சையாக்கி விட்டாங்க. எல்லா சினிமாவிலும் இந்த டயலாக், நம் காதல் கார்த்திக் தெய்வீக காதல், இது உலகின் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. குறுக்க ஒரு வண்டி வரும், இவன் இந்த பக்கம் ஓடிடுவான், அவன் அந்த பக்கம் ஓடிடும். இதுதான் தெய்வீக காதல். ஆனால் தெய்வீக காதல்ங்கிறது எப்படி ஏற்பட்டது? அவன் தெய்வம், நாம் மனிதன், மனிதன் தெய்வத்தோடு இணையும் காதல் தெய்வீக காதல். அந்த ஒன்றுக்குத்தான் அந்த சொற்றொடர் பொருந்தும். வேற எந்த அர்த்தத்திலையும் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு, கொச்சையானது. இந்த வசனம் எழுதுறவங்களாம் அதை எப்படி இதை கவனிச்சா தேவை. இனிமேல் சினிமாவிலையும் நாடகத்திலையும் இந்த தெய்வீக காதல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாது. கடவுளோடு இணைய விரும்பும் காதல் தான் தெய்வீக காதல். அந்த தெய்வீக காதல் வந்ததாலே கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி.
இப்போ மனித மாப்பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருப்பாங்க. சில சமயத்தில் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை லண்டனில் உட்காந்துருப்பார். இன்னும் 3 மாதம் கழித்து தான் கல்யாணம் குறிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா நாடுறதா இருந்தால் லண்டனை தான் நாடும், வேறு எந்த ஊரையும் நாடாது. ஆனால் இங்கே நம்மாழ்வார் பெண் எங்கும் நாடி, இந்த மாப்பிள்ளை எங்கடா இருக்காருன்னா எங்கும் இருக்குது, அவர் இல்லாத இடமே கிடையாது. பட்டி தொட்டி சேரி சாக்கடை ட்ரைனேஜ் வானம் பூமி 14 உலகங்கள் இருக்கான், அவன் இல்லாத இடம் இல்லை, உள்ளும் புறமும் இருக்கு. அதனால எங்கும் நாடுகிறாள், பார்க்கும் மரம் பூ பட்டணம் எல்லாவற்றிலும் அவனை தேடுகிறாள். எங்கும் நாடி நாடி, இங்கேதான் நீங்க கவனிக்கணும், நரசிங்கா என்று. இந்த நரசிங்க பெருமாள் தோற்றத்தை பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்து ஆசைப்படுற மாதிரியா இருக்கு. இந்த நம்மாழ்வார் பெண் வந்து நரசிங்கான்னு ஏங்குதான். வயசானவங்களுக்கே தனியாக போய் பார்த்தா சந்நிதியில் பயம் வந்துடும், ஜுரம் வந்துடும். சமயத்தில் அர்ச்சகர் உங்களை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, இந்த வந்துடுறேன்னு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதையே பார்த்துட்டு உட்காந்துதான் ஜுரம் வந்துடும் எனக்கு. சாமி என்ன என் பயங்கரமாக இருக்குன்னு வெளியே வந்துடும். அவ்வளோ உக்கிரமான மூர்த்தி அது. ஆனால் வயசு பொண்ணு, பருவ பொண்ணு, காதலிக்க வேண்டியவ மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வரும்போது பொண்ணு மறைமுகமாக மாப்பிள்ளையை பார்க்குறான். மாப்பிள்ளை ஓகே சொன்ன பிறகு பொண்ணு சொல்ல வேணாம், குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு. அப்படி பொண்ணுங்கள்லாம் மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிற போது இந்த நம்மாழ்வார் பெண் அதி பயங்கரமான ஒரு சிங்க உருவம், வாய்ப்பிழந்து நிற்கிற உக்ர ரூபம். அதை பார்த்து வந்து ஏங்குகிறாள், ஆசைப்படுகிறாள்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த இடத்துல வியாக்கியானங்கள் பலர் எழுதியிருக்கிறார்கள். அதில் நரசிங்க பெருமாள் மேலே அவ ஆசை கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நரசிங்க பெருமாள் அவதாரத்திலே பக்தவாத்சல்யம் சிறந்தோங்குவதாலே அப்படின்னு எழுதியிருக்கிறார். நீங்கள் ஆழ்வார் பாசுரங்களுக்கு வியாக்கியானம்னா விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாஷையில் சொல்லப்போனால் நோட்ஸ், கோனார் நோட்ஸ், வெற்றி துணைவன், அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் அது. அதில் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் நரசிங்க பெருமாளுடைய அவதாரத்தில் தான் பக்தவாத்சல்யம், பகவானுடைய பக்தவாத்சல்யம்னா என்ன, வாத்சல்யம்ங்கிற ஒரு வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வத்ச அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வாத்சல்யம் வருது. வத்சனா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். பசுமாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே என்ன செய்யுதுன்னு பாருங்கள். எங்கே நம்ம வீட்டில் மாடே வளர்க்குறது இல்லை, எல்லாம் டிப்போ பால், சைக்கிள் பால் போயிடுச்சு. பசு கன்று ஈன்ற உடனே அந்த கன்றின் உடம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் நக்கி சாப்பிடும். நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ அழுக்க போய் திங்குதேன்னு. தாய் அன்பினாலே அந்த குட்டியினுடைய அழுக்க சாப்பிடுறது தோஷ போக்கியத்துவம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில். இப்படி வத்ச என்ற கன்றின் மேலே பசு கொண்டிருக்கிற அன்பு தான் வாத்சல்யம். அப்போ பக்தனை என்ன, பக்தின்னு என்ன, அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. பக்திங்கிற சொல்லுக்கு அன்புன்னு அர்த்தம். அன்பு கொண்டவனுடைய தோஷங்களையும் ரசிக்கக்கூடிய மனப்பான்மை பகவானுக்கு உண்டா. அதனால பக்தன் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்காம அவனை ரொம்பவும் அணுகி நேசிக்கக்கூடிய பாவனை பகவானுக்கு உண்டு. அது நரசிம்ம அவதாரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நம்மாழ்வார் பெண் நரசிங்க பெருமாளை நாடி நாடி நரசிங்கா என்று அழுதாள் அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில பயனுள்ள குறிப்புகள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பகவானுடைய 10 அவதாரங்களில் நரசிம்ம அவதாரத்துக்குரிய சிறப்புகள் என்ன, அதாவது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் மற்ற அவதாரங்களுக்கு இல்லாத சிறப்புகள் உண்டு. இப்போ மச்ச அவதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற அவதாரத்துக்கு இல்லாத சிறப்புகள் மச்ச அவதாரத்துக்கு ஒரு 10-20 இருக்குது. அதே மாதிரி கூர்மா அவதாரத்துக்குரிய சிறப்புகள் மற்ற அவதாரத்துக்கு இல்லாத சிறப்புகள் கூர்மா அவதாரத்துக்கு இருக்குது. அதெல்லாம் பெரியவங்க வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நரசிம்ம அவதாரம், இப்போ இங்கே நரசிங்க பெருமாள் தான் சேவிக்க வந்துருக்கும். அதனால நரசிம்ம அவதாரத்துக்கு மற்ற அவதாரங்களுக்கு இல்லாத சிறப்புகள் என்ன, ஒரு 10-20. அது ஏன் முதல்லையே 20ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இஷ்டம் இல்லாதவங்க எழுந்திரிச்சு போயிடலாம், கஷ்டப்பட்டு உக்காந்துருக்காங்க.
தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க உட்காந்துருக்காங்க. எப்பவுமே பேச்சினால கொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கொள்கை. கொட்டாவியை பார்த்தா நிப்பாட்டிடுவோம். 2 நாளைக்கு முன்னால ஸ்ரீவைகுண்ட ஏகாதசிக்காக பாண்டிச்சேரியில் அடியனுடைய சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் பேசினேன். கல்யாண மண்டபம் அரங்கு நிறைந்த கூட்டம். அப்போ அவங்க சில பேர் வந்திருக்கிறாங்க. இப்போவும் ஒவ்வொரு மணி நேரம் முடிஞ்ச உடனே 1/4 மணி நேரம் ஓய்வு. அப்போ அந்த ஓய்வு சமயத்தில் என்ன சொல்வேன் அப்படின்னா, தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடுங்க அப்படின்னு. ஆனால் பெருமாள் மகிமை பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே உட்காந்துருந்தேன். 4 மணி நேரமும் உட்காந்துருந்தேன். பெருமாளுடைய மகிமை அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால இப்போ 20 பாயிண்ட் சொல்ல போறேன். பொறுமை இருக்கிறவங்க மட்டும் இருக்கலாம், இல்லாதவங்களுக்கு பிரசாதம் இங்கேயும் கிடைக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அரக்கர்கள் என்று இந்து சரித்திரத்திலே புராண இதிகாசங்களிலே ஏகப்பட்ட அரக்கர்கள் சொல்லப்படுகிறார்கள். மதுன்னு ஒரு அரக்கன், கைடபன் ஒரு அரக்கன், ராவணன், கும்பகர்ணன், தந்தபக்தரன், எத்தனையோ அரக்கர்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா 1000 பேர் தாண்டிடும். ஆனால் இந்த அரக்கர்களிலேயே மிக வலியவன், மிக கொடியவன் அப்படின்னு ஒருத்தன் தான். அவனுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அவன் யாருன்னா இரண்யன். அவனை பார்த்து பிரம்மாவே பயப்படுவாரான். அவனை படைத்த பிரம்மாவே பயப்படுவான். அவன் தான் அதிக பலசாலி. அவன் நடக்கிற போது பூமி பிளக்குமா. அவன் டெய்லி குளிக்கிறதுக்கு எங்கே போய் குளிப்பான் தெரியுமா? இந்த 14 உலகங்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆவரண பித்தின்னு ஒன்று உண்டு. ஆவரண பித்தினா வெளிச்சுவர், அண்டகடாகம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஒரு தண்டு தருவானா, அந்த ஆவரணத்துக்கு வெளியே இருக்கிற சமுத்திர தண்ணி உள்ளே கொட்டுமா, ஷவர் பாத். அதில் குளிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது தான் இவன் வேலை. அடைக்கிறது பிரம்மாவை பார்த்து ஓய் அடைச்சிடுமையான்னு வந்துடுவான். பிரம்மா அடைக்காட்டி அவருக்கு உதவிடுக்கும், அடைச்சிடுவார். டெய்லி இதே வேலை. இப்படி அரக்கன் வேற யாருமே இல்லை, இரணியன் ஒருத்தன் தான். அப்ப அரக்கரிலே மிக வலியவனும் கொடியவனுமான அரக்கனை கொன்ற அவதாரம் நரசிம்மர். மற்ற அவதாரத்துக்கு இல்லாத சிறப்பு. இதை பேப்பர் பென்சிலோட வந்திருக்க மாட்டீங்க தெரியும், மனசுல எழுதி வச்சுக்கோங்க. உன் விக்கிரமம் எல்லாம் ஒன்று ஒழியாமல் என் நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன்னு ஆழ்வார் பாடினார். அது மாதிரி மனசுல எழுதிக்கங்க. 2வது 10 அவதாரங்கள்ல மகாலட்சுமி பார்த்து பயந்த அவதாரம் இந்த அவதாரம். சாதாரணமா பெண்கள் கணவனை பார்த்து பயப்பட மாட்டாங்க, பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. வெளியே புறப்படும் போது பார்த்தா அப்படி சேலையை போச்சுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க, அவர் சொல்றபடி செய்யுங்கப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா தான் தெரியும் அங்கே என்ன நடக்குது. ஆனா இங்கே நரசிங்க பெருமாள் கிட்ட மகாலட்சுமி அம்மா அந்த ஏனைய அவதாரங்களிலே ரொம்ப அந்யோன்யமா பழகினவ நரசிம்மருடைய உக்கிரத்தை பார்த்துட்டு இரணியனை கொன்ற பிறகு நரசிம்மனுக்கு கோபம் தீரல. என்ன கோபம்னா, இந்த பிரகலாதனை போட்டு உங்க அப்பா இவ்வளவு இம்சை பண்ணினா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த 33 கோடி தேவர்களும் சும்மா இருந்தான், எவனா அதட்டி கேட்டானா, எங்க நமக்கு அடி விழுகுமேன்னு பயம் என்று சொல்லி அப்படியே உருமுகிற உக்கிரமான கர்ஜனையோடு 4 பக்கமும் கர்ஜனை பண்ணி திரும்பி பார்த்தாராம். அடுத்து எவன் குடலை கிழிக்கலாம். இவர் திரும்புகிற பக்கம்லாம் தேவர்கள் ஓடி விட்டார். ஏன்னா எல்லாருக்கும் குடல் இருக்கு, அதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மகாலட்சுமி பார்த்தா இவ்வளவு பயங்கரமா இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா அந்த அம்மா தூணுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிருச்சு. ஏன்னா பெண்கள் நளினம் மிக்கவர்கள், ஆண்கள் ரொம்ப உக்கிரமா இருக்கிற போது இந்த போலீஸ்காரங்கள்லாம் சில பேர் நிஜமாகவே வீரமாக இருப்பாங்க. அவங்க யூனிஃபார்மோட வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவி முதல்ல யூனிஃபார்மை மாற்றுங்க, அப்போ தான் உங்ககிட்ட நான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நரசிங்க பெருமாளுடைய தோற்றம் கண்டு மகாலட்சுமியும் ஒளிந்து கொண்டாள். அப்போ இந்திரன் பார்த்தா இவருடைய கர்ஜனையும் உக்கிரமும் பார்த்தா 14 உலகங்களும் பயப்படுது, பொசுங்கி போகும் போல் இருக்கு. சாதாரணமாக பெருமாளுக்கு கோபம் வரும்போது அம்மா கிட்ட சொல்லி தான் அம்மா கொஞ்சம் சாந்தப்படுத்துங்கன்னு சொல்கிறது பழக்கம்.
அம்மா பார்த்தா தூணுக்கு முன்னால் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க. அப்போது வியாழ பகவான் சொன்னாராம், இவ்வளவு கோபம் இவருக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பொடி பயலை போட்டு படுத்துனது தான். அந்த பொடின்னு சொன்னால் சரியாயிடுவார், அவனை பிடிங்க அப்படின்னு. உடனே போய், அப்பா சாமி பிரகலாதா, சிறியவனான பெரியவனே, தயவு பண்ணி உங்கள் அப்பாவை கொஞ்சம் சாந்தப்படுத்த சொல்லி, எங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்கு, அண்டம் கலுங்குது அப்படின்னு. உடனே பிரகலாதன் ரொம்ப போல்டாக துணிஞ்சு போகணும். நீங்கள் இதே சிங்கிரி மூலவர் சன்னிதானத்தில் போய் பாருங்கள், ஒரு கையால் கிழிச்சிக்கிட்டு இருப்பார், ஒரு கையால் பிரகலாதனுடைய தலையை தடவி கொடுத்துருப்பார். பிரகலாதன் ரொம்ப பக்கத்தில் போய் நிற்பான். சிங்கக்குட்டி சிங்கத்துக்கு பயப்படாது, நம்ம அம்மா தானே அப்படின்னு. அது மாதிரி பிரகலாதன் சொன்னால் பிரகலாதன் கிட்ட போய், அப்பா போதும் பையன், அவன் தான் ஒழிஞ்சிட்டான்ல, விடுங்க, சாந்தமாகுங்க அப்படின்னு. பிஞ்சு குரலில் மழலை பேச்சில் அவன் சொன்ன உடனே அவர் ஓகே நார்மல் ஆகிட்டு. அதனால மகாலட்சுமியே கண்டு பயந்த ஒரு அவதாரம் 10 அவதாரங்கள் இது ஒன்று தான். மூணாவது, மிகச்சிறிய பாலனுக்காக எடுத்த மிகப்பெரிய அவதாரம். அவதாரம் வந்து இப்போ ராவணனை கொல்றதுக்கு ராமனா வந்தார். அவன் மகா தடிப்பய பெரிய ஆள். அடுத்து அவன் சீதையை மட்டும் தூக்கிட்டு போகல, இன்னும் எத்தனையோ அக்கிரமங்கள் பண்ணினான். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டவன் யாருன்னா 10 வயசுக்கும் கீழே. நீங்கள் சிட்டி பஸ்ஸில் நிற்க வச்சிங்கன்னா அரை டிக்கெட்டு தான். இந்த கோர்ட்டுக்கு கீழே நிற்கிற சிறுவர்களுக்கு அரை டிக்கெட்னு போடும். அவ்வளவு சின்ன பையனுக்காக எவ்வளோ பெரிய அவதாரம் எடுத்தார். அப்போ அவதாரத்தின் காரணத்தை பார்க்கிற போது மிகச்சிறியவனுக்காக எடுத்த மிகப்பெரிய அவதாரம். மற்ற அவதாரங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை, நரசிம்ம அவதாரத்துக்கு தான் சிறப்பு. நான் இதெல்லாம் எழுதும்போது பொறுமையாக யோசனை பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தால் கேளுங்க. நான் வந்து திருத்திக்குவேன் இல்லையா, எனக்கு நல்லது தானே. சமீபத்தில் ஒரு உபன்யாசத்துக்கு வெளியூருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஆயர்கள் ஆயர் சேரியிலே பசுமாடுகள் மேல் மிக பிரியமாக இருந்தார்கள், பசுமாடுகளை மேய்த்தார்கள். எருமை மாடு மேய்க்கிறதை விட பசுமாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சாத்மீகமான குணம் வேணும், எருமை மாடு மேய்க்கிறதுக்கு தைரியம் வேணும். ஆயர்கள் அப்பாவிகள்னு சொன்னேன். ஒருத்தர் முடிஞ்ச உடனே, சார் ஒரு சந்தேகம், கனைத்திளங்கற்றெருமைன்னு எருமைன்னு ஆண்டாள் பாடியிருக்காளே அப்படின்னு. ஐயோ, அந்த திருப்பாவையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த ஊரில், தெரியாத ஜனங்கள்கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆயர்களே பசும்பாலை தான் வந்து தெய்வ காரியங்களுக்கு விற்பார்கள், அரசருக்கு கொடுப்பார்கள். அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி. எருமைப்பால், எருமை தயிர், எருமை மோரெல்லாம் சாத்மீகமானது அல்ல. இன்றைக்கி டீ கடைக்கு தான் எருமை பால் ஊற்றுவாங்க, வீடுகளில் பசும்பால் தான் வாங்குவாங்க. நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணணும், நெய் அபிஷேகம் பண்ணணும், மோர் தயிர் யாக யஜ்யங்களுக்குன்னா எருமை ஆகாது. அதனால் எருமை மாடு வந்து ஒரு 10% இருக்கும், அவ்வளோதான். மெஜாரிட்டி பசு தான் அப்படிங்கிற உண்மை எடுத்து சொன்னேன் அவருக்கு. அதனால் உங்கள் உள்ளத்திலே ஐயங்கள் தோன்றினால் கேட்கலாம், அப்படி இருக்கே நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களே, அதுக்கு மாற அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது 4வது பாயிண்ட்டு, மிக குறுகிய காலமே இருந்த அவதாரம். அப்பவே தோன்றி அப்பவே மறைஞ்சிட்டார். ராமாவதாரம் 11,000 வருஷம் வந்தான், பூமியில் டேரா போட்டான். 11,000 ஆண்டுகள் இருந்துட்டு போனான். கிருஷ்ணாவதாரம் 120 வருஷம். பரசுராம அவதாரம் தீர்க்க ஆயுசு அவனுக்குலாம். ஆனால் வந்தான், ஒரு 5 நிமிஷத்தில் கிழிச்சான், திரும்பி போயிட்டான். குறுகின காலம், மிக குறுகிய காலமே இருந்த ஒரு அவதாரம். 5வது, தோன்றிய போதே பிரம்மாவை கீழே விழ வைத்த அவதாரம். அதாவது இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டான் இரணியன். தூணிலும் உடன் சாணிலும் உடன் தான் மகன் தட்டினான் தூணை. உடனே அங்கேருந்து கர்ஜனையோடு வெளியே கிளம்பி வந்தேன். கிளம்பி வரும்போதே ஒலியும் ஒளியும் தோன்ற வந்தான். அந்த சத்தமும் கர்ஜனையும் எப்படி இருந்ததுன்னா எல்லாருக்குமே பயமாக தான் இருந்தது. ஆனால் பிரம்மா மட்டும் தன்னுடைய கமலாசனத்திலிருந்து கீழே விழுந்துட்டாராம் இந்த சத்தத்தை கேட்டு. டமார்னு சத்தம். இந்த சத்தம் எல்லாரும் காதலையும் தான் விழுந்துச்சு, இந்திரன் காதல தான் விழுந்துச்சு. அவங்களாம் கீழே விழலை, பிரம்மா மட்டும் விழுந்தார். அப்போது நாரதர் சொன்னாராம், ஓய்
பிதாமகர் கீழே விழுந்துட்டாரியா? நரசிம்ம அவதாரம் முடிஞ்ச பிறகு நாரதர் மெல்ல போய் பெருமாள்கிட்ட கேட்குறாரு, சாமி நாங்கள்லாம் பயந்தோம், ஆனால் ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு இருந்தோம், நம்ம எல்லாருக்கும் அப்பிச்சு மேலேருந்து கீழே விழுந்துட்டாரே, அது என்ன செய்யுது அப்படின்னு. பிறகு என்னடா அந்த புயலை படைக்க சொன்னால் படைச்சிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. இவன் இரணியன் வந்து ஒரு பெரிய பேப்பர் எடுத்து நீட்டினான், தவம் இருந்துட்டு, உனக்கு என்ன வேணும்னா அந்த லிஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம். அதில் என்னடானா, எனக்கு தேவர்களால் சாவக்கூடாது, மிருகங்களால் சாவக்கூடாது, பகலில் சாவக்கூடாது, ராத்திரியில் சாவக்கூடாது, ஆயுதங்களால் சாவக்கூடாது, ஆணால் கூடாது, பெண்ணால் கூடாது, இப்படி போட்டு நீளமாக நீட்டுனா பெரிய இவர் மாதிரி ஓகே சேங்ஷன்டு அப்படின்னு கேள்வி போட்டு கொடுத்துட்டார். இவனை தான் உதைக்கணும் முதல்ல. இன்னைக்கு பிரகலாதன் இந்த பாடுபட்டான்னா அதுக்கு காரணம் யார்? இவன் தான். எனக்கு ரொம்ப கோபம். அதனால் நான் தோன்றும் போது அவனுடைய தைரிய நாடியை ஒடுக்கினேன். நம்ம எல்லாரும் தைரியமாக உட்காந்துருக்கிறோம்னா நமக்கு தைரிய நாடின்னு ஒரு நாடி இருக்குது. சுஷும்னா நாடி, சரஸ்வதி நாடி, அமிர்த நாடி, யோக நாடி, பகவத் நாடி, இப்படி பல நாடிகள் இருக்குது. அந்தந்த நாடி அந்தந்த சம்மந்தப்பட்ட குணங்களுக்குரியது. அவனுடைய தைரிய நாடியை ஒடுக்கின அவன் விழுந்துட்டான் பயந்து. அது ஒரு பாடம் அவனுக்கு. இனிமேல் வரம் கொடுக்கறதுக்கு முன்னாலே யோசிச்சு செய்யும் அப்படின்னு. இந்த ஒரு அவதாரத்தில் தான் அவர் தோன்றும் போதே பிரம்மா கீழே விழுந்தது. மற்ற அவதாரத்தில் பிரம்மா விழலை. அடுத்தது சக்கரத்தாழ்வார் என்ற சுதர்சனனை நகங்களிலே வைத்து கொண்ட அவதாரம். சக்கரத்தாழ்வார் பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் தானும் கூட பிறப்பார். ராமனா பிறந்தபோது ராமபாணமாய் இருந்தார். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு மறைமுகமான ஆயுதமாக தோன்றக்கூடிய அவர் நரசிம்ம அவதாரத்திலே அவர் நகங்களிலே இருந்தார். ஏன்னா இரணியனுடைய உடம்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் வஜ்ரமான உடம்பு, கனமானது. அதை வந்து பிளக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஆரஞ்சு பழம் கமல ஆரஞ்சு உரிக்கிறோம், அது மாதிரி பலாப்பழத்தை உரிக்க முடியுமா? பலாப்பழத்தை உரிக்கிறது கத்தி வேணும், நகத்தால் உரிச்சா நகம் பேர்ந்து போகும். அப்போ நகங்களில் உறுதி வேணும். அவ்வளோ உறுதியான நகங்களுக்கு என்ன பண்ணுறது? சுதர்சனா நீ வந்து நகங்களாக இருப்பாயாக அப்படின்னு. மாதுவ சம்பிரதாயத்திலே ஹரிவாயு ஸ்துதி என்ற ஒரு சாஸ்திரத்திலே அதை சாதித்த சாஸ்திரகர்த்தா நரசிங்க பெருமாளுடைய கையில் இருக்கிற நகங்களை குறித்து 2 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். நக சுதர்சனர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிறவங்களுக்கு சத்ரு சம்ஹாரம் உண்டாகணும். இன்றைக்கும் மைசூர் ஸ்டைலில் அந்த 2 ஸ்லோகம் எல்லாருக்கும் மனப்பாடம். இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் மனப்பாடமோ அது மாதிரி அங்கே. அதனால் நரசிங்க பெருமாளை சேவிக்கிற போது நீங்கள் அவருடைய நகங்களை சக்கரத்தாழ்வாராக சேவிக்கணும். இது வேறு அவதாரங்களே இல்லை. அப்புறம் இரட்டை வடிவு கொண்ட ஒரு அவதாரம். 10 அவதாரத்தில் இந்த ஒரு அவதாரம் தான் டபுள் ஃபிகர். கழுத்துக்கு மேலே ஒன்று, கழுத்துக்கு கீழே ஒன்று. ஆதி சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையில் ஒரு கதை சொல்லுவாங்க. அவருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் நரசிங்க பெருமாளை நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக காட்டில் போய் தவம் பண்ணாராம். பெருமாளுடைய மற்ற அவதாரங்களை பார்த்துடலாங்க. ஆண்டாள் வெறும் அன்பினாலேயே ரங்கமன்னாரோடு ஐக்கியமானாள். ஆனால் நரசிங்க பெருமாளை சாதிக்கணுன்னா, சாட்சாத்காரம் பண்ணணுன்னா அதுக்கு மன அடக்கம் ரொம்ப வேணும், ஒழுக்கம் ரொம்ப வேணும். அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டார். ஒன்றும் நரசிங்க பெருமாள் வர மாதிரி தெரியல. அப்போ அந்த காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவன் அடிக்கடி அந்த பக்கமாக காட்டில் வேட்டையாடிட்டு காட்டு வெளிப்பக்கமாக அந்த குளத்தில் தண்ணி குடிக்க வருவான். வரும்போது இவர் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஏன் சாமி ரொம்ப நாளாக உட்காந்துருக்கீங்க சாமி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். சொன்னால் உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு. ஏதோ சொல்லுங்க சாமி, புரியுற மட்டும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா. ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக உட்காந்துருக்கேன். ஒருத்தரை பார்க்கணும்னா காட்டில் வந்து உட்காந்தா என்ன பண்ணி, இப்போ நாட்டில் போய் உட்காரணும் அப்படின்னா அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு. இங்கே இருக்கார், அந்த காட்டில் எனக்கு தெரியாத ஆள் யாருமே இல்லையே. எங்கள் மாமா, சித்தப்பா, பொண்ணு எடுத்த இடம், பொண்ணு கொடுத்த இடம் எல்லாம் நாங்கள்லாம் கொள்ளடிக்கிறதா எங்களுக்கு வேலை. யாருமே உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்கிற ஆள் பாதி மனுஷன் பாதி மிருகமாக இருக்கு. தலை சிங்கம், உடம்பு மனுஷன் அப்படின்னா. இப்போ நீங்கள் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரீங்க. பாதி மிருகம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்படி ஒரு மிருகம் அந்த காட்டில் இருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு.
அதுக்கு பேர் என்ன, நரசிங்கம்னு சொல்கிறது. அதை பார்க்குறதுக்கு தான் உட்காந்துருக்கிறேன், வரமாட்டேங்குது அப்படின்னு. சாமி சொல்லு, நிச்சயமாக இருக்குன்னா சொல்லு, நான் கட்டி கொண்டு வந்துடுறேன். இந்த காட்டில் நமக்கு தெரியாத இடம் இல்லை, புரியாத விலங்கு இல்லை, நமக்கு ஆப்பிடாத சிங்கமோ புலியோ யானையோ இல்லை, சத்தியமாக இருக்குப்பா அப்படின்னோடனே சரி எண்ணி 10 நாளில் அதை கட்டி கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு, நீ கேட்குறத கொடுக்குறேன். சரி நீ என்ன பண்ண, பாதி சிங்கம் பாதி மனுஷனான்ட்டு காடு பூரா அலைஞ்சு பார்த்தான், ராத்திரியில் பார்த்தான், பகலில் பார்த்தான், அப்படி ஒன்றும் காணாமே, என்னது சாமி கதை விடுது அப்படின்னு பார்த்தா, திரும்ப வந்து இடையில 6வது நாள் வெரிஃபிகேஷன், சாமி நிஜமாக இருக்கா அப்படின்னா, இருக்குடான்றல அப்படின்னா, 7வது நாள் அதை காணலன்னு வெறுத்து போச்சு. அவனுக்கு என்ன பண்ணால், அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஒரு பிராமணனுக்கு, அதை காப்பாற்ற முடியல, இதுக்கு மேலே உயிரை வச்சு என்னத்துக்காகுது அப்படின்னு காட்டுக்கொடிகளாலே தூக்கு போட்டுக்கொண்டு மரத்தில் தொங்கிட்டான். அந்த சுருக்கு இறுக்கி அவன் சாக போகிற நேரத்தில் சிங்கத்தின் கர்ஜனை ஒன்று கேட்டது. முடிஞ்சு பார்த்தா எதிர நிற்கிது, பாதி சிங்கம் பாதி மனுஷன். டகார்னு அறுத்தான். அது அப்படியே இந்த முடிச்ச பெருசாகணும், கப்பல் கழுத்தில் போட்டு இருக்கணும். சனியனே வா, இத்தனை நாளாக நீ வந்து இங்கே நம்மக்கிட்ட டபாச்சிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நல்லா இறுக்கி கத்தி கையில் எடுத்துக்கிட்டான். ஏதாவது பாய்ச்சா காமிச்சேன் பொழந்துருவான் அப்படின்னு இழுத்துக்கிட்டே வந்தான். தர 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 இழுத்துட்டு வந்தான். வந்து அவர் சாமியார் உட்கார், சாமி இதானே அப்படின்னா பார்த்தா அவர் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. எதை சொல்கிற நீ அப்படின்னா, இல்லை இந்த கொடிக்கு கடைசியில் இருக்குல்ல, கொடி வட்டமாக இருக்குது, நடுவில் ஓட்டையாக இருக்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஒன்று இருக்கிறது தெரியல அவனுக்கு அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு, கடைசியில் வெறுத்து போய் அப்புறம் அது வந்துச்சு அப்படின்னு. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. நரசிங்க பெருமாளே, இவன் காட்டுற கொடி வெறப்ப நிற்கிது, வட்டமாக இருக்குது, அப்போ அவன் பொய் சொல்கிறான்னு சொல்ல முடியாது. அப்போ நீ இருக்கிறீர், என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீர, அவன் கண்ணுக்கு தெரியுறே, இது என்ன செய்தி அப்படின்னு. இவன் வேற எனக்கும் புரியல, இது என்னையா இது கண்ணு போட்டையா, இவ்வளோ எதிர நின்றுக்கிட்டு இருக்கிறத தெரியலன்றாருன்னொடனே, இந்த கன்றாவியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே அந்த வேடனை நோக்கி நரசிங்க பெருமாள் பேசினாரா, என்னை பார்க்காவிட்டால் உயிரை விடுவேன் என்கிற அளவுக்கு உனக்கு துடிப்பு இருந்தது, அது அவருக்கு இல்லைப்பா, அது வர்றதுக்கு ரொம்ப நாள், அப்போ தான் அவர் கண்ணுக்கு நான் தெரிவேன்னு சொல்லு அப்படின்னு. உடனே சாமி அந்த சிங்கம் பேசுது மனுஷன் மாதிரி இப்படி சொல்லிச்சு அப்படின்னா, உடனே அவர் இவன் காலை தொட்டு கும்பிட்டாராம். ஜெய் நீ தாண்டா எனக்கு குரு, எனக்கு ஆர்த்தி பத்தலை. ஆர்த்தின்னு வைஷ்ணவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, துடிப்பு. பாலைவனத்தில் இருக்கிறவன் மத்தியானம் 12 மணிக்கு காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறான், அவனுக்கு நிழல் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம் துடிப்பு இருக்கும், சூடு தாங்காமல் குதிப்பான்ல, அந்த மாதிரி இருக்கணும் துடிப்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து, சாமி கடவுளை பார்க்குறதுக்கு ஏன் மணிக்கணக்காக எல்லாம் உட்காந்து தவம் பண்ணுறாங்க, நீங்கள் வருஷக்கணக்காக உட்காந்து தவம் பண்ணுறீங்களே, ஏன் உடனே வரமாட்டேங்கிறார் கடவுள் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் உடனே கடவுளை காட்டலாம் அப்படின்னு, என்ன செய்யணும், ஒரு அகல பேசின் நிறையா தண்ணி கொண்டா அப்படின்னு. அகல பேசின் நிறையா தண்ணி கொண்டாந்தவொடனே நீங்கள் வா கிட்ட வா அப்படி உட்காரு அப்படின்னு. அவன் நினச்சிக்கிட்டான் பேசின்குள்ளே காட்ட போகிறாரு அப்படின்னு. கொஞ்சம் குனினார், குனிஞ்ச உடனே பெடலை பிடிச்சி உரைய நமக்கு அமைக்கி தண்ணிக்குள்ள வச்சுட்டா மூச்சு முட்டுது, முண்டி பார்க்குறான், விடலை, திணறான். ஓஹோ கடவுளை காட்டுன்னு சொன்னதுக்கு இவர் அர்த்தம் வேற எடுத்துக்கிட்டாரு, அனுப்பிச்சிட்டு வர போல் இருக்காங்க, நேராக போய் பாடுறான்னு சொல்லி அப்படி சாமி விட்டு சாமின்னு சொல்லி திமிரிட்டு வெளியே வந்து, என்ன வேலை பண்ணுற சாமி நீ அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், நீ தண்ணிக்குள்ளே சிக்கி கொண்ட போது அந்த ஆக்சிஜன் காற்று வேணும்னு எவ்வளோ துடிப்பு துடிச்ச, அவ்வளவு துடிப்போடு இருந்தீங்கன்னா இப்போவே வந்துடுவார் கடவுள். கடவுள் வேணும்னு அதுதான் யாருக்கும் இல்லை. இப்போது பாத யாத்திரை வர்றவங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நான் அடுத்த பாத யாத்திரை வர்றதுக்குள்ளே இது நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த பாத யாத்திரை வரைக்கும் நீயும் வரப்போகிறதில்ல, நானும் பார்க்க போகிறதில்ல, பார்க்குறதுக்குரிய தகுதி எனக்கும் இல்லை, அதுவும் வரப்போகிறதில்ல, ஏதோ ஒரு காரியமாவது நடத்தி வை, இவ்வளோ விஷயம் அதில் அண்டர்ஸ்டுண்டு. அப்போ நமக்கு துடிப்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, அதுதான் காரணம்.
அப்போது இந்த 10 அவதாரங்களிலே இரட்டை வடிவு கொண்ட ஒரு அவதாரம் அது வந்து பாயிண்ட் 7ங்க 8. ஆந்திராவில் அகோபில மடம்னு கேள்விப்படுறீங்களா? அகோபிலம்னு ஒரு திவ்யக்ஷேத்திரம் இருக்கு. அந்த அகோபிலத்தில் இருக்கிற மடாதிபதிகளுக்கு ஜீயர்கள்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவாளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வாழ்க்கை தெரியும் ஜீயர்னா யாருன்னு. இப்போ இந்த ஏரியாவில் திருக்கோவில் ஜீயர் தான் ஆச்சாரிய புருஷன். அந்த ஜீயர்களுக்கு என்ன பேருன்னா அழகிய சிங்கர். அழகிய சிங்கர்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நரசிங்க பெருமான்னு அர்த்தம். அழகான சிங்கம்னு அர்த்தம். அது சிங்கம் ஜூவில் அசிங்கமாக இருக்கும், பயமா, இதை பார்த்தா அழகாக இருக்கும். அழகிய சிங்கர். வேற எந்த அவதாரத்துக்கும் இந்த பெருமை இல்லை. ஒரு ஆச்சாரிய புருஷரை, ஒரு மடாதிபதியை, ஒரு ஜீயரை ஒரு அவதாரத்தின் பெயரை சொல்லி குறிப்பிடுறதுங்கிறது நரசிங்க பெருமாளுக்கு மட்டும்தான் அழகிய சிங்கர். பாக்கி எல்லா ஜீயர்களுக்கும் திருக்கோவிலூர் ஜீயர், ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர், வானமாமலை ஜீயர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அகோபலம் ஜீயரை மட்டும் நரசிங்க பெருமாள்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் அங்கே கருடாழ்வாருக்காக 9 நிலைகளிலே காட்சி கொடுத்த இடம். அடுத்தது 9. ஏக காலத்திலே பிரகலாதனுக்கு அன்பும் இரணியனுக்கு கொடுமையும் காட்டிய ஒரு அவதாரம். இப்போ ஒரே சமயத்தில் 2 உணர்வுகளை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது சிவாஜி கணேசனால் தாங்க முடியும்பாங்க. ஒரே சமயத்தில் கோபமும் காட்டணும், ஒரே சமயத்தில் அழுகையும் காட்டணும்னா சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுவேன், நம்மளாலாம் முடியாதுங்க. அட் அ டைம் ஒன்று தான் செய்ய முடியும். ஆனால் நரசிங்க பெருமாள் அவதாரத்தில் ஏக காலத்திலே பிரகலாதன் மீது தாய் பாசத்தையும் இரணியன் மீது சத்ரு சம்ஹாரம் என்ற உக்கிரத்தையும் காட்டினார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இரணியனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு அவர் தோன்றின போது அந்த உக்கிரத்தை கண்டு அனைவரும் அஞ்சினார்கள். தேவர்களில் தைரியத்துக்கு பெயர் பெற்ற செவ்வாய் முருகன் எல்லாருமே பயந்தாங்களாம். அப்போது நரசிங்க பெருமாளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, பொடியும் பயந்துட போகிறான் பிரகலாதன், இவனுக்காக தானே அப்படி வந்தோம் நம்ம அப்படின்னுட்டு, ஏய் நீ பயப்படாதரா அப்படின்னு சொல்லி அவன் தலையை தடவி கொடுத்தாங்க. பயப்படாத. அப்போ அவன் சொன்னானா, இல்லைப்பா எனக்கு பயமா இல்லைப்பா அப்படின்னு. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இல்லை அப்படின்னு. அப்போது ஒரே சமயத்தில் இந்த மாதிரி 2 உணர்வுகளை காட்டினதுனால இதை வியாக்கியானங்கள் எப்படி எழுதினாங்கன்னா, ஒரு பெண் சிங்கம் தன் குட்டிகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த குட்டியை திங்கிறதுக்கு ஒரு ஓநாய் வருது. அப்போ அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு பக்கம் பால் கொடுத்துக்கிட்டே அந்த ஓநாயை பார்த்து ஒரு அப்படிங்குது, கிட்ட வந்தால் தொலைச்சிடுமே அப்படின்னு. அப்போ ஓநாயை பயந்துட்டு ஓடுது. அப்போது தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் வாத்சல்யத்தையும் தன் குட்டிகளுக்கு சத்துருவை தின்னக்கூடிய உக்கிரத்தையும் காட்டும் ஒரு பெண் சிங்கம் போல அங்கே ஏக காலத்தில் 2 உணர்வுகளை காட்டுகிறார் என்று நரசிங்க பெருமானுடைய மேன்மையை சொல்வார். இது 9வது பாயிண்ட்.